பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ள எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இல்லாம துக்கமா இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார்ல, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்ப நாம் சந்தோஷமா இருக்க தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தவர். அந்த ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்த அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்விக்கிறார். அது மாத்திரமல்ல, அனுதினம் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு துணை நின்று எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார். இன்றைக்கு கூட உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் உங்களோடு பேசுகிறார். அவர் என்னெல்லாம் செய்வார்னு பைபிளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒரு காரியம் பாருங்க, ஏசாயா 51:16 என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் மகனே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் மகளே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கரத்தின் நிழல். வெயில்ல போனாதான் நிழலின் அருமை தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வெயிலின் கொடூரத்துல போகும்போது ஒரு நிழல் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படித்தானே? அப்ப இந்த வெயில் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. அப்ப நிழல்ல போனோடனே அப்படி ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கரத்தின் நிழலினால ஆண்டவர் நம்மை மறைக்கிறாராம். இந்த வெயில் காலத்துல தான் நிழல் நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு தான் கொடை பிடிக்கிறோம், ஒரு நிழலான இடத்தை தேடி போகிறோம், மரத்தின் நிழல்ல போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுகிறோம். நிழல் ரொம்ப அவசியம் என்பது வெயில் காலத்துல வெயில போகும்போது தான் நமக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறாராம். இந்த வெயிலின் உஷ்ணமும் பாதிப்பும் நம்ம உண்டாகாதபடி ஒரு நிழலை தேடுற மாதிரி இந்த உலகத்துல பலவிதமான தீமைகள் நம்மை நெருக்கும் போது நாம் பாதிக்கப்படாதபடி இருக்க தேவனுடைய கரம் நம்மை மறைத்து பாதுகாக்கிறது. ஒரு சமயம் வெளிநாடு ஒன்றுக்கு போயிருந்த போது ஒரு பார்க்கை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனாங்களே. அங்க ஒரு அழகான பார்க் இருக்குது, நல்ல தோட்டம் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நிறைய பேர் குடும்பமா அங்கே உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவங்களுக்கு சம்மர் வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நிறைய குளிர்ல இருக்கிறாங்களா, இந்த அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு போனா அப்படிதான். அப்போ இந்த வெயில் வந்துட்டா மகிழ்ச்சியா இருப்பாங்க. வெயிலே உட்கார்ந்துருப்பாங்க, குடும்பமா உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஒரு வெயில் வித்தியாசம். அங்க வெயில போனா கஷ்டப்படுவோம், நிழலை தேடுவோம். ஆனா அவங்க வெயில்ல இன்பமா உட்கார்ந்துருப்பாங்க. அது மாதிரி வெயில்ல அது உட்கார்ந்துருக்காங்க குடும்பமா. ஒரு சின்ன குட்டி குழந்தை அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறது. அழகு அப்படியே பொதிஞ்சு வச்சிருக்கிறாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா வெயில் பட்டதுனால இந்த குழந்தை மேல வெயில் படும்போது அப்படியே அந்த பாதிப்பு முகம்லாம் சுழிக்கும்ல. திடீர்னு பார்த்தா ஒரு நிழல் அந்த குழந்தையுடைய முகத்துல விழுகிறதா. அப்படியே வெயில் மறைந்து நிழல் விட்டாரு. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையுடைய தகப்பன் பின்னால் இருந்து சூரிய வெளிச்சம் வருதுல, தன்னுடைய 2 கரத்தை அப்படியே காமிச்சு அந்த முகத்துக்கு நிழலை உண்டாக்குகிறார். கொஞ்ச நேரம் அது இருக்கும், அப்புறம் மேகம் வந்துட்டா நிழல் வந்துடும்ல. அந்த கொஞ்ச நேரம் கூட அந்த குழந்தையினுடைய முகத்துல வெயில் பட்டு பாதிக்கப்படாம தன்னுடைய கரத்தை மறைத்து அந்த நிழலை உண்டாக்கி அந்த குழந்தை வெயிலின் கொடூரம் இல்லாம அப்படியே அமைதியா தூங்குகிறது. நான் அதை பார்த்த உடனே ஞாபகத்தில் இந்த வேத வசனம் தான், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆண்டு சொன்னார்ல. அப்போ ஆண்டோடைய கரம் பெரிய கரம், பிரம்மாண்டமான பெரிய கரம். அந்த கரத்தை வைத்து நம்ம மேல நிழல் விழும்படி செய்கிறார். அந்த வெயிலின் கொடூரத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி செய்கிறார். அதாவது உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அந்த பாதிப்புகள் வராதபடி நிழல்ல ஒரு இனிமை, ஒரு மன ரம்மிய சந்தோஷம் உண்டாகும்ல. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிழல் அவசியம், கர்த்தருடைய கரத்தின் நிழல். ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன். என் மகளே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து உனக்கு நிழல் உண்டாக்கி பாதுகாத்து நடத்துவேன்னு சொல்றார். அந்த கரத்தை பாருங்க, அதுல தழும்புகள் இருக்கிறது.
அவருடைய கரத்திலே தழும்புகள், ஆணி பாய்ந்த தழும்புகள். அந்த ஆணி பாய்ந்த தழும்புகள் உள்ள கரத்தினால தான் நம்மை மறைக்கிறார். அந்த கரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணி கடாபப்பட்டு இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப தழும்புள்ள கரத்தின் நிழல் நம்மை மறைக்கும் போது எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த தழும்புள்ள கரத்தினாலே என்னை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அந்த நிழலை கொண்டு வாங்க. உம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து பாதுகாக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆணி பாய்ந்த அந்த கரம், எங்களுக்காக காயப்பட்ட அந்த கரம், தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த கரத்தின் நிழல் எங்கள் மேல என் மீது விழுகிறதற்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.